நம்ம ஃபோனை வாங்கிடுறோம், குழந்தைங்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடுறோம். அப்போ சடன் ட்ராப் ஆஃப் டோபமைன். அப்படி ட்ராப் ஆகும்போது பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஒரு லாஸ்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரு ஸ்டக் ஆன மாதிரி ஆயிடும். தமிழ் கார்ட்டூன்ஸ் காமிக்கலான்னா நோ, தமிழ் கார்ட்டூன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. நான் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ். சாப்பிடும் போதெல்லாம் ஃபோனை காமிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிட்டுக்கு நம்ம சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம், ஃபோன் இங்கே பார்க்குறாங்க, நம்ம வாயில் போட்டுறோம். இப்போ பிரெயினில் அது எப்படி போய் இருக்கும்னா, பார்க்குறதும் அந்த மூமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்து நடந்தாதான் நம்மளுக்கு முழுங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகுது. கார்ட்டூன் எல்லாமே இருக்கவே முடியாது மேம். ஓகே, அண்ட் பேரண்ட்ஸ் வில் ஆஸ்க் மீ நேம் இஸ் சம் குட் 5 கார்ட்டூன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்ட்டூன் கெட்ட கார்ட்டூன்னா இல்லை. மேக் யுவர் சைல்ட் ஸ்க்ரீன் டைம் ஒன்லி 30 minutes. கார்ட்டூன்ஸ்ன்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல பார்க்க மட்டும்தான் செய்கிறோம். நம்ம அதை பற்றின ஒரு டிஸ்கஷனோ இல்லை குழந்தைங்களுக்கு அதுலேருந்து அறிவு என்ன மாதிரியான நாலேஜ் போகுதோன்றது நம்ம ஜஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் வருமா? பிகாஸ் அடல்ட்ஸும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன தான் அந்த இடத்துல போய் சைல்ட் லாக் போட்டு வச்சாலும் கிட்ஸ் ஆர் வெரி 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 டேலண்டட். ஹாய் ஹலோ வணக்கம், அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த விதத்தில் அகைன் இன்னைக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு எக்ஸ்பர்ட்டான ஆஷா பாக்யராஜ். இவங்க நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணி கார்ட்டூன் அப்படின்ற விஷயத்துக்கு ஏன் இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க. பிறந்த குழந்தையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 years வரைக்கும் எல்லாருமே கார்ட்டூன் பார்க்குறதுன்றது வந்து ஒரு நார்மல் விஷயமா இருக்குது. பட் இந்த கார்ட்டூன் வந்து எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட மைண்டை இம்பாக்ட் பண்ணும், இது அவங்க ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய டீனேஜாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு எந்த மாதிரியான அடல்ட்டாக மாறுறாங்க அப்படின்றத எப்படி இது வந்து இம்பாக்ட் பண்ணி மோல்ட் பண்ணுது அப்படின்ற சில பல கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். ஹாய், எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த கார்ட்டூன் அப்படின்ற விஷயம் பிறந்த குழந்தையிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா வயசுல இருக்கவங்களும் மேக்ஸிமம் ஒரு 4 years வரைக்கும் கார்ட்டூன் தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு காட்டுறாங்க. ஏன் குழந்தைங்க கார்ட்டூனுக்கு அவ்வளோ அட்ராக்டடாக இருக்காங்க? இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு எமர்ஜென்சி கவுன்சிலிங்க. ஓகே, 4 years கிட்ட ஃபோன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றத ஃபோனை அவங்க அம்மா வந்துட்டு கட்டாயப்படுத்தி அதை வாங்கியிருக்காங்க. 4.5 மணி நேரம் அழுதுருக்கான் அந்த குழந்தை. அந்த அழுகிறது வந்து அவங்களுக்கு எப்பயும் போல் யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப அப்நார்மலாக இருந்திருக்கு. ரொம்ப அடி தொண்டையிலேருந்து அப்படி கத்தி, ஏதோ ஒன்று நம்ம கையில் ஒரு சுடுதண்ணி ஊற்றிட்டா இல்லை ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு வலியில் வந்து கத்துவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியான வந்துட்டு ஒரு கோவம், அந்த அக்ரெஷன் வந்துட்டு அப்படி வெளிப்படுத்தியிருக்காரு. இது ஏதோ நம்மளுக்கு அப்நார்மலாக இருக்குன்றதுல வந்தது தான். ஸோ இதுவே எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிட்டுருக்குன்னா, 6 மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஃபோன் எக்ஸ்போஷரை கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி வந்து குழந்தைய மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு ஃபோனை வந்து கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் பீன் லைக் ஆல்மோஸ்ட் 4 years ரைட். அந்த குழந்தையால் இப்போ வந்து அந்த யூசேஜை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்றதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். யூஸ்வலாக எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிரெயினில் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டொபமைன் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த டொபமைன்ற ஒரு விஷயம் வந்து இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் ரிவார்ட், மோட்டிவேஷன், ப்ளஷர் அண்ட் ஒரு நியூ பிஹேவியர் நம்ம லேர்ன் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த டொபமைன் ஹிட் ஆகும். Phone is equal to pleasure. Okay. And pleasure is equal to dopamine hit. ஸோ ஒரு கார்ட்டூனை பார்க்கும்போதோ இல்லை ஒரு கேம் விளையாடும் போதோ இல்லை ரீல்ஸ் நம்ம பார்க்கும்போதோ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹை டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த இடத்துல. அண்ட் கார்ட்டூன்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி கலர்ஃபுல், ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். அண்ட் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் நார்மலாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான சவுண்டோடு அப்படி தான் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபோனை வாங்கிடுறோம், குழந்தைங்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிடுறோம். அப்போ சடன் ட்ராப் ஆஃப் டோபமைன். அப்படி ட்ராப் ஆகும்போது பிரெயின் வந்து ஒரு மாதிரி ஒரு லாஸ்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு ஸ்டக் ஆன மாதிரி ஆகிடும். அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், கத்துறது, அக்ரெஷன் எல்லாமே டு த எக்ஸ்ட்ரீம் அந்த யூசேஜை பொறுத்து குழந்தைங்களுக்கு வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபோனை வாங்கினா குழந்தைங்களோட பிஹேவியரால் மட்டும் இது வரதில்லை, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த பிரெயின். ஸோ ஃபைன், இப்போ கார்ட்டூனை நம்ம பேசுகிறோம் எடுத்துக்கிட்டோன்ற போது இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் பேஸ்டு. கொக்கோமெலோன், பெப்பா பிக், சின்சன், நிறைய வந்து ஈவன் இந்த தமிழ் கார்ட்டூன்ஸ் என்கிட்ட பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ் காமிச்சாதான் வந்துட்டு இந்த ஸ்பீச் டிலே எல்லாம் நடக்குதா, தமிழ் கார்ட்டூன்ஸ் காமிக்கலான்னா
நோ, தமிழ் கார்ட்டூன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் அவங்க அந்த அனிமேஷனுக்காக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க பார்த்தீங்களா, அதோட லாங்குவேஜே வித்தியாசமாக இருக்கும். நம்ம பேசுகிற வீட்டில் பேசுகிற இது வந்து கிடையாது. ஸோ இது மாதிரி அவங்க எல்லாமே இந்த கார்ட்டூனில் பார்த்து இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு வி ஆர் நாட் கலர்ஃபுல், அந்த சவுண்ட் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவங்க பிரெயின் வந்துட்டு அந்த இடத்துல டோபமைன் ஹிட் ஆக மாட்டேங்குது. தே ஆர் நாட் கெட்டிங் ப்ளஷர், தே ஆர் நாட் கெட்டிங் எனி ரிவார்ட்ஸ், தே ஆர் நாட் மோட்டிவேட்டட். அதனால வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம நம்ம பேசும்போது பண்ணும்போதுலாம் நம்ம கிட்ட கோவமா பேசுறாங்க, கத்துறாங்க. அண்ட் கம்மிங் டு த ஸ்டடீஸ் ஆல்சோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபோனுன்றது ஒரு ஃபாஸ்டா போறது, சீக்கிரமா ஒரு வின்னிங் அவங்க பார்ப்பாங்க, ஒரு ரிவார்ட் கிடைக்கும், எல்லாமே நடக்குது. பட் ஸ்கூல் ஒர்க், அதர் ஒர்க்ஸ்ன்னு வரும்போது அந்த இடத்துல ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே ஸ்லோவாகுது. இது எல்லாமே ஸ்லோ பேஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து அது பிடிக்கிறது கிடையாது. திஸ் இஸ் ஹவு த பிஹேவியர் சேஞ்சஸ் வென் அ கிட் இஸ் கண்டினியூஸ்லி வாட்சிங் அ கார்ட்டூன் ஆர் அடிக்டட் டு அ மொபைல் ஃபோன். ஸோ இப்போ இந்த கார்ட்டூன் வந்து ஒரு குழந்தைய வந்து ரியாலிட்டியிலேருந்து தள்ளி வைக்குமா? டெஃபினட்டாக தள்ளி வைக்கும். ஏன்னா நம்ம கார்ட்டூனில் பார்க்குறது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்குமா? ஓகே, ஒரு சின்ன குழந்தை போயிட்டு அவனில் ஒரு பெருசாக கேக்கை பேக் பண்ணி கொண்டு வர்றது, இல்லைன்னா வந்து சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, அந்த சிப்ளிங்கில் எல்டர் சைல்டே வந்து சின்ன குழந்தையாக தான் இருக்கும். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவையோ இல்லை தம்பி பாப்பாவையோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி வேற வீட்டில் வந்து எல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் சின்சான், எல்லாருக்கும் பிடிக்கும். ஈவன் த அடல்ட்ஸ் வில் சே தட் எனக்கு அது ஒரு பெரிய ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பேசுகிற லாங்குவேஜ், அந்த கேரக்டர், த மெயின் கேரக்டர் சின்சான் வந்து அவங்க அப்பா அம்மாவை எப்படியெல்லாம் பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும், பேசுற விதமா இருக்கட்டும், அம்மாவை பத்தி அப்பா கிட்டயும் அப்பாவை பத்தி அம்மா கிட்டயும், இது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்ல வந்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அட் த எண்ட் அந்த சின்சானுக்கு வந்து ஒரு விக்டரி கிடைக்கிற மாதிரி தான் முடிப்பாங்க. இங்க ரியல் லைஃப்ல அந்த கிட்டுக்கு அது மாதிரி கிடைக்குமா? ஒரு எல்டர்ஸ் அப்படி பேசுறதுனாலயோ இல்ல போயிட்டு இப்படி ஒரு அட்வென்ச்சரஸ் டாஸ்க்கை போயிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனாலையும் இங்கே யாருமே நம்ம அந்த சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. அண்ட் இட் வில் நெவர் ஆக்சுவலி வந்து டேக் பிளேஸ் இன் அ ஹோம் ஆல்சோ, ரைட்? அப்படி இருக்கும்போது ரொம்ப விலகி கொடுக்குது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி நின்று 10 வாட்டி பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அந்த குழந்தை திரும்பாது. ஓகே, நான் இன்னொரு வீடியோலேயே ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. நான் வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், என்ன ரைம்ஸ் நான் பாடினாலும் என்னை திரும்பி பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட பேரே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகலை. ஃபுல்லாக அந்த அவங்க என்னெல்லாம் அந்த ரைம்ஸை பார்த்தாங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வந்து ஆயிருக்குன்றதுனா அந்த ஒரு வேர்ல்டில் தான். இப்போ பேபி ஷார்க்குன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பேபி ஷார்க்கில் வர அந்த சீயா இருக்கட்டும், மம்மி ஷார்க், டேடி ஷார்க், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வேர்ல்டில் தான் அந்த கிட் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கூப்பிடும் போதோ சாப்பிடும் போதோ வந்து எதுவுமே வந்து நடக்காது அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் ரியல் வேர்ல்டில் இல்லவே இல்லை. கேன் டெல் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். டெஃபினட்டாக உங்களோட கொஸ்டின் வந்து இதுவாக தான் இருக்குன்ற என்னோட கெஸ்ட்டில் நான் வர சாப்பிடும் போதெல்லாம் ஃபோனை காமிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிட்டுக்கு நம்ம சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம், ஃபோன் இங்கே பார்க்குறாங்க, நம்ம வாயில் போட்டுறோம். இப்போ பிரெயினில் அது எப்படி போய் இருக்கும்னா, பார்க்குறதும் அந்த மூமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்து நடந்தாதான் நம்மளுக்கு முழுங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆகுது. கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி. அடிக்ஷன், யா. அப்போ இந்த ஃபோனை வந்து தூக்கி வச்சிடுறோம் நம்ம. நீ சாப்பிடுனா அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல முழுங்கவே வராது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிரெயின் சிக்னல் என்ன, நீ பார்க்கணும், முழுங்கணும். அண்ட் நீ பார்க்குற விஷயம் உனக்கு ப்ளஷர் கொடுக்கறதா இருக்கணும், ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு டாஸ்காக இருக்கணும், நீ பார்க்கணும். இதுவே நீ வந்துட்டு இருந்தால் உனக்கு வந்து ஒரு சும்மா ஒரு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோ நீ பாரு, இந்த சாப்பாடு ஊட்டி ஒன்று அங்கேயும் உனக்கு இறங்காது. பிகாஸ் அந்த இடத்துல உனக்கு வந்து அந்த இடத்துல ப்ரெஷர் எதுவுமே வராதுன்றதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாப்பாடு போகாது. ஓகே, ஸோ இப்போ சைல்ட்ஹுட்ல கார்ட்டூன் இல்லாமல் யாருமே வளர்ந்தது இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கார்ட்டூன் தான் வந்துட்டு ஒரு பர்சன், அதாவது ஒரு குழந்தையோட மைண்டை வந்து டோட்டலாகவே டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ இருக்க கார்ட்டூனால கூட அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். நீங்கள் நேம் பண்ண மாதிரி இப்போ புதுசாக வந்த கார்ட்டூனில் இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு குழந்தையோட மைண்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கார்ட்டூன் பேசிக்காக இந்த 5 மிஸ்டேக்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குது, அதை அவங்க பிஹேவியரில் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த 5 பிஹேவியர் சொல்லுவீங்க? ஓகே, கார்ட்டூன் எல்லாமே இருக்கவே முடியாது மேம். ஓகே, அண்ட் பேரண்ட்ஸ் வில் ஆஸ்க் மீ நேம் இஸ் சம் குட் 5 கார்ட்டூன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கார்ட்டூன் கெட்ட கார்ட்டூன்லாம் இல்லை. மேக் யுவர் சைல்ட் ஸ்க்ரீன் டைம் ஒன்லி 30 minutes. ஓகே, ஒரு நாளைக்கு 30 minutes மட்டும்தான் இருக்கணும். ஓகே, அந்த 30 minutesக்கு மேலே எந்த ஒரு விஷயம் பார்த்தாலுமே இட் இஸ் டேஞ்சரஸ். ஓகே, மொதல் விஷயம் ஸ்பீச் டிலே. ஓகே, 4.5 years 5 years இருக்கிற குழந்தைங்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணதுக்கு அப்புறம் they start talking. 2 எமோஷ்னல் ஹேண்ட்லிங்கே அந்த இடத்துல 0 ஆகிடுது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் மொபைல் ஃபோனை நம்ம பார்க்காம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோவமாக பேசணும், எரிச்சலாக உட்காந்துருக்கணும், இரிட்டேட்டடாக இருக்கணும், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. கான்சன்ட்ரேஷன்
வந்து சுத்தமாக வந்து போயிடுது. ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸும் கிடையாது, கான்சன்ட்ரேஷன். when you sit and talk, அந்த ஐ டு ஐ கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய குழந்தைங்களுக்கு அது மிஸ் ஆகுது. நேற்று ஒரு டைரக்ட் கவுன்சிலிங்க்கு ஒரு பையன் வராங்க, இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக உக்காந்துருக்கோம், 2 hours பேசியிருக்க. அந்த பையனோட பார்வை என்னோட ஐயில் இல்லவே இல்லை. இங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க. நான் 2 மணி நேரம் பேசினேன்ல, அதில் ஆக்சுவலி அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 minutes. அப்புறம் ஏன் நான் 2 மணி நேரம் பேசினேன்ற கேள்வியும் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒரு வெண்ட் பேசணும், அந்த குழந்தைய பேச வைக்கணுன்றதுக்காக ஐ ஹவ் ட்ரைடு 2 hours. பட் அவனோட கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. ஸோ அது மாதிரியான ஃபோக்கஸ் அது எல்லாமே போயிடும். 5வது, வயதுக்கு மீறின இன்ஃபர்மேஷன். ஓகே, அதில் வந்து ஜஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம், நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம், கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் வருமா? பிகாஸ் அடல்ட்ஸும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன தான் அந்த இடத்துல போய் சைல்ட் லாக் போட்டு வச்சாலும் கிட்ஸ் ஆர் வெரி 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 டேலண்டட் தீஸ் டேஸ். அதை எடுத்து அவங்க எப்படி பார்க்கணுன்றதும் அவங்க வந்து பார்த்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அப்படி பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியாமல் தே ஆர் எக்ஸ்போஸ் டு மோர் அடல்ட் கண்டென்ட். அதனால அவங்களோட பிஹேவியரும் அது மாதிரி வந்து மாறிடுது. அண்ட் 5th ஒன், ரொம்ப அந்த அக்ரெஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக ஆக இந்த இடத்துல அக்ரெஷன் இருக்குது. அந்த அக்ரெஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால வாட் நெக்ஸ்ட்டுன்ற அந்த யோசிக்கிற அந்த ஒரு திங்கிங்கே வந்து குழந்தைங்களுக்கு இல்லாமல் போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்க்கறதுனாலையோ இல்லை ஒரு வீடியோ பார்க்கறதுனாலையோ அதில் எது குட் எது பேடுன்னு தெரியாதனால அந்த குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். வாட் இஃப் இப்போ அந்த சுச்சுவேஷனை வந்து இப்போ ஒரு பேரண்ட் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்காங்க, 2 பேருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னா அந்த டைமில் ஒரு கார்ட்டூனை போட்டு என்கேஜ் பண்ணி வச்சிடறாங்க. இந்த ஒரு என்கேஜ்மெண்ட் ஜோனை பேரண்ட்ஸ் அவங்க கூடவே உட்காந்து ஒரு கார்ட்டூன் போட்டாங்க இல்லை ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல எது குட் எது பேடுன்னு சொல்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குமா? எஸ், பட் அப்பயுமே நான் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்துட்டு நாட் மோர் தென் வந்து 30 to 40 minutes தான் சொல்லுவேன். இப்போ நம்ம வீடியோவில் வந்து ஒன்று பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன், இஃப் தட் இஸ் ரிலேட்டட் டு அவர் டெய்லி லைஃப் தென் அஃப்கோர்ஸ் எஸ், நீங்கள் வந்துட்டு அதை பாருங்கள், உட்காருங்க. லைக் அ மூவி. இப்போ நிஜமாலே நம்ம வீட்டில் அது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது. அதனால தான் நான் ஈவன் இந்த லாஸ்ட் வீடியோ நான் வந்து பேசியிருப்போம், நம்ம அனிமல்ஸை பற்றியோ, ஓகே, இல்லை வந்து ஒரு டிஸ்கவரி சேனல் மாதிரி கிட்ஸுக்குன்னு இருக்கும்ல அது மாதிரியோ, இல்லை நேஷ்னல் ஜியோகிராஃபி, இதெல்லாம் வந்து டே டு டே நடக்குது, வேர்ல்டில் பற்றின ஒரு பெரிய நியூஸ் கிடைக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கலாம். அண்ட் தெர் இஸ் ஃபியூ இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரியான கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுற மாதிரினா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ காமிங்க, நீங்களும் உட்காருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்களும் அது கூட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நாட் தட் 5 minutes கிராஃப்ட்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, நான் அதை பற்றி பேசல, ராங்காக போயிடக்கூடாது. ஈவன் தட் இஸ் பேட். அதில் நிறைய தவறான விஷயம், அதாவது தவறுனா ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக வராத விஷயங்களும் அதில் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி ஏஜ் பேஸ்டில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக என் பையன் ஒன்று பண்ணாங்க, இந்த கொக்கோலாவில் இந்த மென்டாஸ் போட்டால் அது வந்து இப்படி பொங்கி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்டோ ஏதோ ஒரு நேம் இருக்குது. ஸோ அது மாதிரி அவங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கும்போது ஃபன்னியராக இருக்கும், அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். ஸோ ஏஜ் பேஸ்டு நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த சேனல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சூஸ் பண்ணி. பட் கார்ட்டூன்ஸ்ன்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல பார்க்க மட்டும்தான் செய்கிறோம், நம்ம அதை பற்றின ஒரு டிஸ்கஷனோ இல்லை குழந்தைங்களுக்கு அதுலேருந்து அறிவு என்ன மாதிரியான நாலேஜ் போகுதோன்ற நம்ம கொண்டு வரும். ஸோ அது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக இருக்கணுன்றது கூட வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் இஃப் அ பேரண்ட்ஸ் இஸ் சிட்டிங் வித் தெம், என்ன மாதிரியான கண்டென்ட் வருது, அதில் இந்த கண்டென்ட் இஸ் ஓகேவா ஆர் நாட், அது இதுக்கு மேலே பார்த்தா அது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி போய் சேருன்ற அந்த ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணிக்கலாம்.